புதுச்சேரியின் அடையாளமாக ஏஎஃப்டி, பாரதி, சுதேசி ஆகிய பஞ்சாலைகள் இயங்கி வந்தன. இந்த 3 ஆலைகளிலும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வந்தனர். புதுச்சேரியின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இந்த ஆலைகள் இருந்து வந்தன. ஆலை தொழிலாளர்களின் சம்பள தேதியின் போது மில்களை சுற்றிலும் வியாபாரம் களைகட்டும். இந்த 3 மில்லுலேருந்து வர்ற தொழிலாளருடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்குங்க. பார்த்தா அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா பஞ்சு தான் தலையில் தெரியும். ரோட்டு பக்கம் எல்லா மூலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 7000 தொழிலாளர் நடந்து வரும்போது அவங்க தலையில் பார்த்தா பஞ்சு பஞ்சியாக ஒரு மாதிரி பஞ்சு படிஞ்சிருக்கும். பார்த்தா திருவிழா கூட்டம் வர மாதிரியே இருக்கும். நம்ம இந்த நான் ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது இது வாடான்னு எங்களுக்கு அப்பா தரும்போது நான் வந்து பார்க்கும்போதெல்லாம் வித்தியாசமாக எனக்கு புதிய அனுபவம். எனக்கு பார்க்கும்போதெல்லாம் வெரி ஒரு மாதிரி அனுபவமாக இருந்தது. 1985 ஆண்டுகளில் 80 ஆண்டுகளில் இந்த பாண்டிச்சேரியை பாதுகாத்த மில் புதுச்சேரியினுடைய வருமானத்தை அதனுடைய வேலைவாய்ப்பிலையும் புதுச்சேரியுடைய இதயமாக இருந்த மில்லு 3 மில்லும். அப்போதெல்லாம் வேறு தொழிற்சாலைகள்லாம் கிடையாது. 80 ஆண்டுகளில் ஏறக்குறைய இந்த 3 மில்களில் சேர்த்து மில்லுக்குள் போய் வேலை செஞ்சவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 15,000 பேர். ஏஎஃப்டியில் ஒரு 7,600 தொழிலாளிங்க ரோடியரில். இப்போ ஏஎஃப்டின்னு சொல்கிறோமே அந்த மில்லு தான். அதே போல் பாரதி மில்லில் ஒரு 3000 பேர், சுதேசி காட்டன் மில்லில் 3500 பேர் வேலை செஞ்சாங்க. இது நேரடியாக மில்லுக்குள்ளே போய் வேலை செஞ்சவங்க. அந்த மில்களுக்கு வேண்டிய மூலப்பொருட்களை ஏற்றி வருவது, உற்பத்தி பொருட்களை வெளியில் எடுத்து செல்வது போன்ற தொழில்களில் ஈடுபடுறவங்க, அந்த மில்களுக்கு வேண்டிய பஞ்சு முதலியவற்றை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாய தொழிலாளர்கள். இப்படின்னு பார்த்தோம் சொன்னால் ஏறக்குறைய இந்த மில்லுக்குள் வேலை செய்கிறவர்களை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு பஞ்சாலை தொழிலாளர் சம்பளம் வாங்கிட்டாங்கன்னா, போனஸ் வாங்கிட்டாங்கன்னா, பாண்டிச்சேரி இருக்கிற வந்து அவ்வளோ சொற்பமாக அவ்வளோ பெரிய விழா மாரி இருக்கும். நேரு வீதியில் பார்த்தீங்கன்னா எல்லா தொழிலாளரும் பஞ்சாலை குடும்பங்களை இழுத்துக்கின்னு போய் ஹோட்டலுக்கு போகிறதுக்கு இருந்தாலும் சரி, துணி வாங்குறதாலும் சரி, நகை வாங்குறதாலும் சரி, கார் வாங்குறதாலும் சரி, சைக்கிள் வாங்குறதா இருந்தாலும் சரி, சைக்கிள் தான் அந்த காலத்தில், சைக்கிள் வாங்குறதாலும் சரி, சைக்கிள் உபரி பாகம் வாங்குறதா இருந்தாலும் சரி, அப்புறம் பசங்களுக்கு சின்ன சட்டை வாங்குறதா இருந்தாலும் சரி, அப்புறம் அவங்களுக்கு தேவையாக என்னென்ன தின்பண்டம் பார்த்திங்கன்னா எல்லா தின்பண்டமும் வாங்கி போகிறதா இருந்தாலும் சரி, சாக்கு பாய் எல்லாமே இங்கேருந்து பாண்டிச்சேரி இந்த பஞ்சாலை மூலிமா தான் பெருவாரியான வாழ்க்கையே இந்த பாண்டிச்சேரிக்கு இதுதான் கொடுத்தது. அப்படிப்பட்ட மில்லு இன்றைக்கி பாழடையும் போது மிகப்பெரிய வேதனையும் துக்கமும் துயரமும் மனவேதனையோடு நாங்கள் வாழ்ந்துன்னு இருக்கோம். அது மட்டுமின்றி இராணுவத்திற்கும் உயர் ரக கோட் சூட் தயாரிக்கவும் பாராஷூட் தயாரிக்கவும் இங்கிருந்தே துணிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஒரு பெருமைக்குரிய விஷயமாகவும் அது மட்டுமின்றி உலகளவில் ஏஎஃப்டி மில் துணிகளுக்கென ஒரு அங்கீகாரமும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த மில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கு 100 கோடியோ அந்நிய செலவினையும் ஈட்டி கொடுத்ததுங்க. அப்படி தான் எங்களுக்கு முன்னோரெலாம் சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது 100 கோடி ரூபாய்க்கு மேலே மத்திய அரசாங்கத்துக்கு மாநில அரசாங்கம் மூலிமா வரியாக கிடச்சிதுன்னு சொன்னாங்க நம்முடைய கேள்வி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் பள்ளி பசங்களுக்கு சின்ன சீருடையிலேருந்து மருத்துவமனையில் இருந்த செவிலியருக்கு, டாக்டருக்கு, மற்றவங்களுக்கு சீருடையெல்லாம் இந்த மாதிரி சீருடையும் இங்கே ஒரு 36 கோடி ரூபாய்க்கு கொடுத்தாங்க. காவல்துறையிலேருந்து கொடுத்தாங்க. காவல்துறை சீருடை அவங்களுக்கும் காவல்துறை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இலவச சீருடைய சேலைகள்லாம் இருந்துங்களே, அரசாங்கம் 32 கோடி ரூபாய்க்கு இது வச்சுருந்தாங்க. இதுக்கு இல்லாத பாராஷூட் ஆர்டர் 90 கோடி ரூபாய்க்கு மிலிட்ரிக்கு இருந்து தெரியுங்களா. மிலிட்ரிக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த உடையை அணிஞ்சாங்கன்னா ஒரு மிடுக்கான ஒரு சூழ்நிலை. இது மட்டும் இல்லைங்க. நான் வந்த பிறகு இந்த பஞ்சாலையில் பார்த்திங்கன்னா இந்த துணியெல்லாம் எடுத்து நல்லா ப்ராசஸ் பண்ணி இதை டையிங் பண்ணி நல்லா ப்ராசஸ் பண்ணி வேறு பிராண்ட் நேமில் விற்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. இந்நிலையில் கடந்த 1/4 நூற்றாண்டு காலமாக இந்த மில்கள் நலிவடைய தொடங்கியது. இதனை மீண்டும் புனரமைத்து இயக்க பல்வேறு முயற்சிகளை அரசு எடுத்து வந்தது. இதற்காக மத்திய அரசிடம் நிதி பெறவும் முயற்சித்தனர். ஆனால் நிதி கிடைக்கவில்லை. பலர் விருப்ப ஓய்வு பெற்று வெளியேறினர். 3 ஷிஃப்ட்டுகளில் இயக்கிய ஆலைகள் பெயரளவில் இயங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது. எனக்கு வந்து மில்லு சாத்தை பார்த்துங்க, 48 வயசு, எனக்கு 12 வருஷம் இருந்தது. என் பசங்க சின்ன பசங்க. இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் சும்மா காட்டி வெள்ளை சட்டை போட்டு வரேன்.
உண்மையிலுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில். என் குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுது. டெய்லி எங்கள் ஊரில் சண்டை, ஒரே பிரச்சனை, கடங்காரன் தொல்லை தாங்க முடியல. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அழுவு வருதுங்க எனக்கு. சத்தியமாக அழுவிடுவேன் இன்னும் கொஞ்சம் நாள். அந்த அளவுக்கு உண்மையிலுமே கஷ்டமாக இருக்குது. 3 மில்களை இணைத்து புதுச்சேரி பஞ்சாலை கழகம் என மாற்றமும் செய்யப்பட்டது. இருப்பினும் நஷ்டத்தின் காரணமாக கடந்த சில வருடங்களுக்கு முன்பு AFT மில் மூடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எஞ்சியிருந்த மற்ற பாரதி, சுதேசி மில்கள் சொற்ப தொழிலாளர்களுடன் இயங்கி வந்தது. பின்னர் அந்த ஆலைகளும் நஷ்டத்தில் இயங்கியதால் 30/9/2020 மூடப்படுகிறது என அறிவிப்பு ஒன்று வெளியானது. இந்த அறிவிப்பால் பல குடும்பங்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியானது. அதையடுத்து தொழிலாளர்களும் தொழிற்சங்கங்களும் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தினர். இதுவரை பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் எந்த பயனும் இல்லை என கண்ணீர் விடுகின்றனர். சிஎம் போய் பார்த்தோம். அப்புறம் நாங்கள் ஏஐடி சார்பாக பல கட்ட போராட்டம் வந்து ரோட்டில் வந்து பல போராட்டங்கள் பண்ணோம். எது பண்ணால் ஒன்றும் எடுபடல. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய என்டிசி மில்களில் ஒரு 96 மில்களை மூடப்போவதாக என்டிசி நிர்வாகம் அறிவிச்சது. அதில் 6வது இடத்துல நம்ம சுதேசி காட்டன் மில் இருந்தது. அப்போ நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, என்டிசியால் நடத்த முடியவில்லை என்று சொன்னால் பாண்டிச்சேரி அரசாங்கமிடம் ஒப்படைத்து விடுங்கள், ஏக காலத்தில் சுதேசி பாரு 2 மில்களுமே ஒப்படைத்து விடுங்கள் சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சு போராடினோம். ஏஐடிசி தலைமையில் தான் ஒரு 9 வருஷம் போராடினோம். அதை அதன் விளைவாக அந்த மில்லை வந்து 2 மில்களையுமே என்டிசி நிர்வாகம் பாண்டிச்சேரிக்கிட்ட மில்லில் கொடுத்துருது. அவங்க பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துருது. பெரிய மில்லு, ரோடர் மில்லு, ஒரு இதயம் மாரி. இந்த இதயத்தை வந்து ஹார்ட் அட்டாக் வந்து சாவச்சிட்டாங்க எல்லாம். இப்போ உண்மையிலுமே சொல்கிறேன், சின்ன சின்ன பசங்க எல்லாம் இந்த மில்லை வேலை செஞ்சவங்கலாம் மில்லை சாத்தின உடனே இந்த 4 வருஷத்தில் எவ்வளோ பேர் சாரமாக சேர்த்துறாங்க. குடியில் அப்படியே சுத்தமாக எல்லாம் செத்தே போட்டணும். ஏன்னா மில்லில் வேலை செஞ்சால் கரெக்டாக வேலைக்கு வருவாங்க, கரெக்டாக இருப்பாங்க. 3:30 மணிக்கு அது 3:30 மணிக்கு 2ஆம் மணிக்கு வருவாங்க, 12 மணிக்கு போவாங்க. 12 மணிக்கு வந்தால் காலைல 7 மணிக்கு போவாங்க. போய் தூங்கணும், காலைல சாயங்காலம் வேலைக்கு, மதியானம் வேலைக்கு போகணும், நைட்டு 12 மணிக்கு வேலைக்கு போகணும், தூங்கணும்னு ஒரு இது இருக்கும். இப்போ சாத்தின உடனே எந்த நேரமும் குடியேன்னு குடிச்சு அதிலே எல்லாமே சேர்த்துறாங்க. கடைசியில் அந்த மில்லை சாத்தின்னு இருக்கும்போது ரொம்ப மனவேதனையாக இருக்குது. வந்து அதுவும் போனாங்களே மில்லில் எம்மாம்பேர் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடாது எம்மாம்பேர் மறுமையில் வாங்கி பிச்சை எடுத்து எவ்வளோ பேர் இறந்தும் போட்டான். அந்த காசை கூட வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு அந்த உழைச்ச காசை கொடுக்கறதுக்கு கூட 2012 மில்லை சாத்தி அந்த காசை கொஞ்சமாக கொடுத்து இன்னும் எங்களுக்கு சம்பளம் பாக்கி 12 மாதம் சம்பளம் பாக்கி இருக்குது. இன்னும் சேர வேண்டிய 25,000, அது ஒரு 5%, இன்னும் பல காசுலாம் வர வேண்டியது. அதை கொடுக்கறதுக்கு கூட இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு இன்னும் சரியான முறையில் வழி எடுக்கலை. புதுச்சேரியில் படித்த இளைஞர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்தேதான் வருகின்றனர். அவர்களுக்கேற்ற வேலை வாய்ப்புகள் புதுச்சேரியில் உள்ளதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. மேலும் புதுச்சேரியில் அதிகரித்து வரும் குற்ற சம்பவங்களும் போதை பழக்கங்களும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாததே காரணம் என்றும், இந்த மில் மீண்டும் செயல்பட்டால் நிச்சயம் புதுவையில் மாற்றம் ஏற்படும் என கருத்துகளும் நம்மிடையே பகிரப்படுகிறது. தற்போது மீண்டும் இந்த மில் பற்றிய பல செய்திகள் வந்த வண்ணமே உள்ளன. மத்திய அரசாங்கம் ஜவுளி பூங்கா வந்து இன்றைக்கி எல்லா 7 ஸ்டேட்டில் 14 இடத்துல ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் தமிழ்நாட்டில் விருதுநகரில் ஆரம்பித்து நடத்துகிறாங்க. 2000 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுக்குது. 75% மானியம், 25% தான் இது. அதை வச்சு நடத்தினா இன்றைக்கி 1 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கலாம் இந்த அரசாங்கம். மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரே அரசாங்கம் இருக்கிறதால அந்த ஃபண்டை வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த நிதியை வாங்கி இந்த பஞ்சாலைகளை பூரணம் வச்சு நடத்தினாங்கன்னா 1 லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கலாம். இன்றைக்கி வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள், வெடிகுண்டு கலாச்சாரம் புதுச்சேரியில், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்ற இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிறது. கஞ்சா மெயினாக எல்லா இடத்துலையும் இருக்குது. புதுச்சேரி வந்து ஒரு பாரு குடிகார நகரமாகிவிட்டது. அந்த மாதிரி நகரத்தை வந்து இன்றைக்கி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடியது பஞ்சாலை தான். படித்தவங்க படிக்காதவங்க வேலை செய்யக்கூடிய இடம் பஞ்சாலை தான், மற்றது எதுவும் கிடையாது. அதனால் இந்த பஞ்சாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இந்த டெக்ஸ்டைல் பார்க்கை பயன்படுத்தி 1 லட்சம் தொழிலாளர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கு இருந்தால் இளைஞருடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் என்பதை கேட்டுக்கொள்ளுது. ஆனால் நீங்கள் 1 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தாக்கா பாண்டிச்சேரி சூப்பராக இருக்கும். இளைஞர்கள் எல்லாம் அந்த கஞ்சா குடி கிடி எல்லாத்தையும் வந்துட்டு அவன் வேலைக்கு வந்தானா வேலை செய்வான், அவன் குடும்பம் நல்லா இருக்கும், அவன் பொண்டை பிள்ளை நல்லா இருப்பாங்க. பசங்களுக்கு கெட்டு போக மாட்டாங்க. வண்டி வேகமாக ஓட்டின்னு போகிறது, கஞ்சா பாத்திக்கிறது, குடிக்கிறது,
இதுதான் சுத்தமாக இருக்குது. இது வந்து நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை ஒரு நல்ல முடிவாக எடுத்து மக்களை வாழ வைக்கணும்னாக்கா நீங்கள் செஞ்சு மட்டும் பாருங்கள். அடுத்த வாட்டி நீங்கள் ஓட்டு கேட்கவே வரத்தவிட கன்ஃபார்மாக நீங்கள் ஜெயிப்பீங்க. இன்றைக்கி தொழிலாளர் பார்த்திங்கன்னா யாருமே நிம்மதி இல்லைங்க. ரெண்டாவது ஒரு பக்கம் என்னோட மட்டுமே போனது இல்லைங்க. இது இன்றைக்கி ஒரு பார்த்திங்கன்னா பாராஷூட் ஆர்டர் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து இந்தியாவில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜெர்மன் ஆர்டர் பழைய நிலையில் பார்த்திங்கன்னா ஜெர்மன் இந்த ஃப்ரான்ஸ் ஆர்டரும் நமக்கு இருக்குது. ஃப்ரான்ஸ் ஆர்டரை நம்ம மறுபடியும் முயற்சி பண்ணால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது 5000 தொழிலாளர் பசங்களை இன்றைக்கி வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கலாம். இந்த மிஷினரிஸ்லாம் இன்றைக்கி ஒரே வாரத்தில் சுத்தப்படுத்திடுவோம். ஒரு மாதம் எடுத்துக்கலாம். யாராவது ஒரு மாதம் கொடுத்தீங்கன்னா புதிய மிஷினாக மாற்றி அதை ஓடக்கூடிய கண்டிஷனில் நாங்கள் கொண்டாந்துருவோம். மேலே இருக்கிற ஷீட்டுகளும் நான் மேலே ஏறி செஞ்சுருக்கேன். மிஷினரிஸில் வேலை செஞ்சுருக்கிறேன். மேலே தொங்கி வேலை செஞ்சுருக்கிறேன். மிஷினரிஸை தூக்கி வேலை செஞ்சுருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் வேலை செஞ்சு இந்த மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக நாங்கள் கொண்டு வந்ததுக்கான முயற்சியை எடுத்திருக்கோம். இப்பயும் அதே மாதிரி நல்ல ட்ரெயினோட உள்ள என்னோட திறமைசாலிகள், என்னை விட மிக திறமைசாலிகள் இன்னும் இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க. அவங்களையும் பயன்படுத்திக்கின்னு புதுசாக வரக்கூடிய 5000 இளைஞர்கள் இருக்காங்கள்ல, அந்த 5000 இளைஞர்களுக்கு பயிற்சி படிச்சுட்டு வேலைவாய்ப்பு இல்லை அலுவலகத்தில் பதிஞ்சிருந்தாலும் வேலைக்கூடிய உழைக்கக்கூடிய யாராக இருக்காங்களோ படிப்பறிவு இல்லாத உழைக்கக்கூடிய தகுதி உள்ள மக்களை கூப்பிட்டு 5 ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில் உங்களுக்கு குறைந்தபட்ச சம்பளத்தோட ட்ரைனிங் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்து 2 பேட்ச் எடுத்திங்கன்னா 5000, 5000, 10,000 பேர் எடுத்திங்கன்னா 1.5 லட்சம் மீட்டர் நம்ம வந்து உற்பத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மில்களை மத்திய ஜவுளித்துறை புதுச்சேரி அரசிடமே வழங்கிவிட்டதாகவும் அதில் ஜவுளி பூங்கா அல்லது சுற்றுலா தொடர்பான திட்டங்கள் செயல்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் செய்திகள் வெளிவந்தன. திட்டங்களை வரவேற்கும் மில் ஊழியர்கள் தங்கள் கருத்துக்களையும் முன்வைக்கின்றனர். இந்த மில்லு இந்த மாதிரி யாரோ விற்க போகிறாங்க, வாங்க போகிறாங்கன்றாங்க. என்னென்னா பேசுகிறாங்க, நம்ம காதுக்கு வருது, தரகாரமாக போகுது. எப்படி இந்த மில்லு வந்து நாங்கள் எங்கள் பாட்டி வேலை செஞ்சாங்க, எங்கள் அப்பா வேலை செஞ்சாங்க, இப்போ நானும் வேலை செஞ்சுருக்கேன். இப்போ வந்துட்டு வெளியே வந்துட்டாங்க. எங்களுக்கு அதுக்கு சரியான முதலீடு எங்களுக்கு வந்து கொடுக்கவும் இல்லை. இந்த நாய்க்கு எலும்பு போடுற மாரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதில் சில தொழிலாளிகள் வந்து அனுபவிக்காத செத்து போட்டாங்க. பாவம், அந்த குடும்பம் கஷ்டப்படுது. இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை இருக்குது அந்த அரசாங்கம்? ஒன்றுமே இல்லை. ஓட்டு மட்டும் மக்கள்கிட்ட வந்து கேட்குறீங்க, ஓட்டு சொல்கிறீங்க, போடுறோம். உங்களை தான் நம்பி நாங்கள் போடக்குள்ள நீங்கள் எங்களுக்கு வந்து கண் திறக்க மாட்டேன்றீங்க. அப்போ நாங்கள் எங்கள் குடும்பம் எப்படி இருக்கும்? இது நல்லா இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்கள். இந்த மில்களால் எந்த விதமான பொல்யூஷனும் ஏற்படலை, யாரும் சொல்ல முடியாது. இதில் வர்ற எல்லா கழிவு நீர்களும் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கிற உப்பனாத்துக்கு போயிடும், 3 மில்லு கழிவுகளுமே. அதனால்தான் அயல்நாட்டு முதலாளிகளுக்கும் உள்நாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் இந்த கண்ணை உறுத்துது இந்த இது. அதனால் இந்த வந்து வாங்க முடியுமா அப்படின்னாங்க. மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்களும் இதை கொடுத்துடலாமா அப்படின்றாங்க. ஆனால் இதை கொடுத்தாலும் இது போல் ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு மக்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு ஏற்படாத மில்களை இது போல் வந்து இனிமே உருவாக்க முடியாது. அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அது மக்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்பதே அனைவரது விருப்பமாகவும் இருக்கிறது. ஆனாலும் அரசின் ஒரு சில முடிவுகள் பல குடும்பங்களின் வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறி ஆக்கிவிடுகிறது என்பதே நிதர்சனமான உண்மை.